ஏப்ரல் 30 இந்த தேதியில என்னங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்க பிறந்த நாளா இருக்கலாம். ஆனா கணித வரலாற்றுல அடேங்கப்பா இது ஒரு பயங்கரமான நாள். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 30. ஆனா பல நூற்றாண்டுகள், பல நாடுகள்ல இந்த ஒரே தேதியில தான் சில பிரம்மாண்டமான மூளைக்காரங்கள் நம்ம உலகத்தையே தலைகீழா மாத்தி அமைச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க இல்லனா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, நம்ம டைம் டிராவலுக்கு ரெடியா? இந்த டைம் லைன் தான் நம்மளோட வழிகாட்டி. இதுல ஒவ்வொருத்தரா போய் சந்திக்கலாம் வாங்க. ஓகே, நம்மளோட லிஸ்ட்ல முதல் ஆள் யாருன்னு பார்க்கலாமா? இவர்தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற எல்லா தகவல்களுக்கும் தந்தைன்னு சொல்லலாம். நாம எல்லாருமே தினமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் இல்லையா? குட் மார்னிங் மெசேஜ்ல இருந்து முக்கியமான ஃபைல்ஸ் வரைக்கும் அனுப்புறோம். ஆனா நீங்க அனுப்புற ஒரு சின்ன மெசேஜ் கூட எப்படி இவ்ளோ செக்யூரா ஒரு பிழை கூட இல்லாம கரெக்டா போய் சேருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது கேள்விக்கான பதில் ஏப்ரல் 30, 1916ல ஆரம்பிக்குது. அன்னைக்கு பிறந்தவர் தான் கிளாட் ஷானன். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அது உலகத்தையே மாத்துச்சு. நீங்க அனுப்புற எந்த மெசேஜா இருந்தாலும் சரி, அத 0, 1 அப்படின்னு 2 நம்பர் கொண்ட ஒரு கோடா மாத்திடலான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அது கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கோடையும் சேர்த்து அனுப்பலாம். இதனால ஏதாவது தப்பு நடந்தா கூட அதை ஈஸியா கண்டுபிடிச்சு சரி செஞ்சிட முடியும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு ஃபோன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் சிக்னல் எல்லாமே இந்த ஒரு சின்ன ஐடியாவோட வாரிசுகள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேக்குற ஒவ்வொரு பாட்டும் சரி, நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் சரி, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பெரிய கணித புதிர். ஓகே, இப்ப நம்ம டைம்லைன்ல புள்ளி வந்தாச்சு. ஆனா நம்ம பயணம் இன்னும் முடியல. அதே ஏப்ரல் 30 தான். இப்ப நம்ம டைம் மெஷின்ல ஏறி இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். ரெடியா? அடுத்ததா நம்ம சந்திக்க போறவரு ஒரு மாபெரும் சக்தி, அல்ஜீப்ராவோட சிற்பிரினே சொல்லலாம். இப்ப நாம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே கூகுள் மேப்ஸை தான் திறக்கிறோம் இல்லையா? அது எத்தனையோ வழிகள் இருந்தாலும் கரெக்டா டிராஃபிக் கம்மியான வேகமான வழியை மட்டும் எப்படி காட்டுது? அது எப்படிங்க சாத்தியம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க நாம ஒரு நிஜமான லெஜெண்ட சந்திக்கணும். அவர் பேரு கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸ். ஆச்சரியம் என்னன்னா, அவரும் பிறந்தது அதே ஏப்ரல் 30 தான். வருஷம் 1777. காச சும்மா சொல்லக்கூடாது. அவர் ஒரு ஜீனியஸ். மத்தங்களுக்கு வெறும் எண்களா தெரிஞ்ச விஷயங்கள்ல அவருக்கு மட்டும் ஏதேதோ மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுது. பழைய டேட்டாவை வச்சு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு புது புது முறைகளை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஜிபிஎஸ், ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், ஏன் நம்ம கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல வர கிராஃபிக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான் அடித்தளமே போட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா, எவ்ளோ பெரிய குழப்பம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு ஒளிஞ்சிருக்கும் பாருங்க. அத கண்டுபிடிக்கிற மாஸ்டர் தான் அவரு. டைம் லைன்ல 2வது புள்ளியும் வந்தாச்சு. தேதி மாறல, அதே ஏப்ரல் 30 தான். இப்போ வாங்க, காஸ் வாழ்ந்த அதே காலகட்டத்தில இருந்து இன்னொரு ஜீனியஸை நம்ம சந்திக்கலாம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்களின் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு. போன்ல ஒரு தட்டு தட்டினா வழி தெரிஞ்சிடும். ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடுக்கடல்ல சுத்தி பார்த்தா ஒரே தண்ணி. அப்போ வெறும் நட்சத்திரங்களையும் நிலாவையும் மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி மாலுமிகள் இவ்ளோ பெரிய சமுத்திரங்களை கடந்து போனாங்க? இந்த கேள்விக்கான பதில் யோஹான் கார்ல் பர்க்ஹார்ட் கிட்ட தான் இருக்கு. அவரும் பிறந்தது நம்ம ஸ்பெஷல் டே ஆன ஏப்ரல் 30, 1773ல தான். காஸ் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பர்கார்ட் ஒரு அசாதாரணமான விஷயத்தை செஞ்சார். அவர் சந்திரா அட்டவணைகள், அதாவது லூனா டேபிள்ஸ்னு ஒன்னு உருவாக்கினாரு. அது ஏதோ சாதாரண சார்ட் கிடையாது. 4000க்கும் மேற்பட்ட வானியல் குறிப்புகளை வச்சு ஆய்வு செஞ்சு நிலா அடுத்து எங்க இருக்கும், எப்படி நகரும்னு துல்லியமா கணிக்கிற ஒரு சூப்பர் மேப் அது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேல மாலுமிகளுக்கும் வானியாளர்களுக்கும் கடல்லையும் சரி வானத்திலையும் சரி வழிகாட்டியா இருந்ததே இந்த அட்டவணைகள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, அவர் வானத்துல நிலாவோட பாதைய வரைஞ்சாரு. அத வச்சு நாம நம்ம உலகத்துக்கான பாதைய வரைஞ்சோம். சரி, இப்ப நம்ம டைம்லைன்ல 3 புள்ளி வந்தாச்சு. தேதி அதே ஏப்ரல் 30 தான். ஆனா இப்போ டைம் மிஷின்ல ஃபார்வர்ட் பட்டனை தட்டி பல வருஷங்கள் முன்னோக்கி நம்ம நவீன காலத்துக்கு ஜம்ப் பண்ணலாம். இப்ப நாம பார்க்க போறவரு மாடர்ன் ஜியோமெட்ரியோட மாஸ்டர். வீடியோ கேம்ஸ் விளையாடும்போதோ இல்ல அனிமேஷன் படங்கள் பார்க்கும்போதோ அதுல வர்ற அந்த 3D உலகங்கள்லாம் எப்படிங்க இவ்ளோ தத்ரூபமா, இவ்ளோ சிக்கலா இருக்கு? யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரம்மாண்டமான புதிரோட ஒரு முக்கியமான பகுதிக்கு காரணம் டேனியல் குவிலன். இவருக்கும் ஏப்ரல் 30க்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
இவர் பொறக்கல, ஆனா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சது ஏப்ரல் 30, 2011. அவர் ஹையர் ஆல்ஜிப்ரைக் கே தியரின்னு ஒரு புது கணித உலகத்தையே திறந்தாரு. இது எப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எவ்வளவு சிக்கலான பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்தை இந்த எக்ஸ்ரே காட்டிடும். இப்படி ஒரு புது பார்வையால இன்னைக்கு இயற்பியல், கணினி அறிவியல்னு பல துறைகள்ல மலை மாதிரி இருந்த பிரச்சனைகளை எல்லாம் ஈஸியா தீர்க்க முடியுது. அவர் நமக்கு என்ன கத்துக் கொடுத்தாருன்னா, எவ்வளவு குழப்பமான சிக்கலான ஒரு ஐடியாவா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயும் ஒரு அழகான மறைக்கப்பட்ட வடிவம் இருக்கும். சரி, நாம 4 பேரையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த எல்லா கதைகளையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு ரகசிய தாகா என்னன்னு பார்க்கலாமா? அப்போ இவங்க 4 பேரையும் உணைச்சது எது? ஒருத்தர் தகவல் தொடர்பு பத்தி பேசுறாரு, இன்னொருத்தர் ஜிபிஎஸ்க்கு அடித்தளம் போடுறாரு, இன்னொருத்தர் நட்சத்திரங்கள்ல வச்சு வழி காட்டுறாரு, கடைசியா வந்தவர் 3D உலகத்தை உருவாக்குறதுக்கு உதவுறாரு. இவங்களுக்குள்ள என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு நாம சந்திச்ச இந்த 4 பேருமே பல நூற்றாண்டுகள், பல நாடுகள்னு காலத்தாலையும் இடத்தாலையும் பிரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாரும் தேடினது, கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? அவங்க அந்த ஒரு கேள்வியை கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்மகிட்ட இன்டர்நெட், ஜிபிஎஸ், பாதுகாப்பான மெசேஜிங்னு நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்ச பல விஷயங்கள் இருக்கு. கணிதம், அது வெறும் எண்கள் இல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற, எல்லாரையும் இணைக்கிற அந்த ரகசிய பேட்டர்ன்.